நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதுவை தொலைக்காட்சி வழங்கும் இளைய பாரதம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்நிகழ்ச்சியை ஒரு இனிய பெண் கவிதையுடன் தொடங்குவோம். பெண்ணிற்கு கல்வி வேண்டும் உலகை பேணுவதற்கே, பெண்ணிற்கு கல்வி வேண்டும் கல்வியை கற்பதற்கே. கல்வி இல்லா பெண்கள் கலர் நிலம் போல, அதில் புல் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை. நேயர்களே, எந்த சூழ்நிலையிலும் பெண்கள் கல்வியை தொடர்வதே பெண்ணின் ஆகச்சிறந்த பெருமையாகும். இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து பெண்களுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் நம்முடைய இளைய பாரதம் நிகழ்ச்சியில் போட்டித் தேர்வுக்கான தகவல்களை பார்த்து வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் தகவல் IFFOC, அதாவது இந்தியன் ஃபெர்டிலைஸ் ஃபார்மர்ஸ் கோஆபரேட்டிவ் லிமிடெட் ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்க அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் ட்ரெயினிங் எக்ஸாம் பற்றிய தகவல்களை பார்க்க இருக்கிறோம். நிகழ்ச்சியை முழுமையாக பாருங்கள். இந்நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 22722487 மற்றும் 22722488. மேலும் இந்நிகழ்ச்சிக்கு நீங்கள் வெளியூர் நபராக இருந்தீங்கன்னா 0413 என்ற முன் இணைப்பு நம்பரை இணைத்தும் தொடர்பு கொள்ளலாம். மேலும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் நேரலையில் கண்டு ரசிக்க டிடி புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலும் கண்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஷின்ஸ் எப்படி எடுத்திருக்கோன்ற பேட்டர்ன்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா செக்ஷன் A, செக்ஷன் Bன்னு ரெண்டாக கொடுத்துருக்கோம். செக்ஷன் Aல பார்த்தீங்கன்னா சோஷியல், சயின்ஸ், பாலிட்டி, கான்ஸ்டியூஷன் அண்ட் எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ் சார்ந்த கேள்விகள் இருக்குது. செக்ஷன் Bல பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே அண்ட் ஸ்பெல் பி ரிலேட்டடான கேள்விகள் இருக்குது. வாங்க நேயர்களே, நிகழ்ச்சியை தொடங்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கம், உங்கள் நேம் சொல்கிறீங்களா? இனிய மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் வயம்பட்டிலிருந்து கவிதைராஜன். மாலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு. உங்களுக்கு எந்த செக்ஷன்ல இருந்து கேள்வி வேணும்னு சொல்றீங்களா? செக்ஷன் Aல இருந்து தமிழ் சார்ந்த கேள்வி வைக்கலாம். பொறுத்துக. விசயன் யாக்கை அயன் தொடையல், மாலை அர்ஜுனன் உடல் பிரம்மன். ஆப்ஷன் A 1 2 3 4, ஆப்ஷன் B 3 4 2 1, ஆப்ஷன் C 2 3 4 1. 1 2 3 4, ஆப்ஷன் B 3 4 2 1, ஆப்ஷன் C 2 3 4 1. 2 3 4 1. ஆப்ஷன் Cங்களா? சரியான பதில் என்னன்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாம். கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 3 4 1 தான். அதாவது விசயன், அர்ஜுனன், யாக்கை, உடல், அயன், பிரம்மன், தொடையல், மாலை. கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஹலோ வணக்கம். வணக்கம், உங்கள் நேம் சொல்கிறீங்களா? மாலை வணக்கம். திருவாரூர் மாவட்டம் பழங்குடியிலிருந்து லதா பேசுறேன். மகளிர் தின வாழ்த்துக்கள். உங்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நன்றி. நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். கொஸ்டின்குள்ள போயிடலாமா? போலாம். உங்களுக்கு எந்த செக்ஷன்ல இருந்து கேள்வி வேணும்னு சொல்றீங்களா? செக்ஷன் Aல இருந்து நம்பர் 7 கொடுங்க. செக்ஷன் Aல இருந்து நம்பர் 7. The change of state directly from solid to gas called. திடப்பொருளிலிருந்து வாயு நிலைக்கு நேரடியாக மாறுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? A sublimation, B condensation, C deposition, D evaporation. C ஆன்சர் Cங்களா? டைம் இருக்கே, ட்ரை பண்றீங்களா? திடப்பொருளிலிருந்து வாயு. Bங்களா? ஓகே, சரியான பதில் என்னன்னு பார்த்துடலாமா? பார்க்கலாம். சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ளிமேஷன். அதாவது சாலிட் ஃபேஸில் இருக்கிற ஒரு பொருள் வந்து டைரெக்டாக கேஸாக எவாப்ரேட் ஆகுது. நடுவில் லிக்விட் ஸ்டேஜை வந்து அது அடையாது. அதுதான் வந்து சொல்கிறாங்க ஸ்டேட் ஃப்ரம் சாலிட் டு கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை ஐஸ் அண்டு நாப்தலின் பால்ஸ், அதாவது ரச கற்பூரம் இருக்கு இல்லையா, அது வந்து சாலிட்லேருந்து டைரெக்டாக வந்து கேஸாக எவாப்ரேட் ஆகிடும். அது லிக்விடாவோ ஈரமாகவோ ஆகாது. அண்ட் சல்ஃபர் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உட்டு, மரக்கட்டை எரிக்கும் போதும் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக கேஸாக மாறிடும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து சப்ளிமேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக ட்ரை பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். வணக்கம். வணக்கம், நேம் சொல்கிறீங்களா? நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முகசுந்தரம். ஓகே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். எனக்கு ஜிகேல இருந்து ஒரு ஜிகே இந்த செக்ஷன்ல மேடம் இருக்கு.
செக்ஷன் பியில் இருக்குது ஜிகே. செக்ஷன் பில இருந்து நம்பர் 9 கொடுங்க. Where was the India's first open air art wall museum inaugurated? இந்தியாவின் முதல் திறந்த வெளி கலைச்சுவர் அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட்டது? A. ஜெய்ப்பூர், B. மும்பை, C. நியூ டெல்லி. நியூ டெல்லி. நியூ டெல்லிங்களா? நியூஸ்ல கேட்டேன். ஓகே, சரியான பதில் என்னன்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாமா. ரொம்பவே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. நியூ டெல்லி தான். இதை பற்றி வேறு ஏதாவது தகவல் தெரியுமா உங்களுக்கு? நீங்களே சொல்லுங்க மேடம். நியூ டெல்லியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஏர் ஆர்ட் வால் மியூசியம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த நியூ டெல்லியில் எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேசோம் பவான் அப்படின்ற இடத்துல தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. யார் இது திறந்து வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் ஜிதேந்திர சிங் அவர்கள் தான் திறந்து வைத்திருக்காங்க. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் சேர்ந்து இதை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் எர்த் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாமே சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அதோட டெல்லி ஸ்ட்ரீட் ஆர்ட் அவங்களும் சேர்ந்து இணைஞ்சு மொத்தம் இந்த வாலில் பார்த்தீங்கன்னா 38 வால் பெயிண்டிங்ஸ் வந்து இருக்குது இந்த வாலில், இந்த மியூசியமில். இதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய வானிலை அண்ட் எவாலுவேஷன், ஹிஸ்ட்ரி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூசியமில் வந்து இல்லஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க. வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்கிறீங்களா? வணக்கம், லதா பேசுறேன். ஓகே, உங்களுக்கு எந்த செக்ஷன்லேருந்து கேள்வி வேணும்னு சொல்கிறீங்களா? செக்ஷன் 7 நம்பர் 2 கொடுங்க. A famous Chinese traveler Yuan Sang visited to India. His memorial is located at. இந்தியாவிற்கு வருகை தந்த பிரபல சீன பயணியான ஹியான் சாங் நினைவு சின்னம் எங்கே அமைந்துள்ளது? A. கயா, B. நாலந்தா, C. பவபுரி, D. ராஜ்கிருஹா. பி நாலண்டா. B. நாலந்தாங்களா? ஆ சரியான பதில் என்னன்னு பார்த்துடலாமா? பார்க்கலாமே. ரொம்பவே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. நாலந்தா அதான் சரியான பதில். அவரோட மடம் அங்கே தான் இருக்குது, நாலந்தாவில் தான் இருக்குது. ஹுவான் சாங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைனீஸ்ட் புத்திஸ்ட் பில்கிரம், அதாவது ஒரு புனித சீன பயணி. அவர் எந்த கிங் பீரியடில் வந்து இந்தியாவிற்கு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷவர்தன் பீரியடில் தான் வந்திருந்தார். எந்த வருஷம்னா 630 AD. மொத்தம் இந்தியாவில் வந்து 15 வருடம் வந்து இருந்து அந்த புத்திசமோட ஹினாயனா அண்ட் மகாயனா புத்திசம் இரண்டையுமே வந்து முழுமையாக கற்றாரு. இவரோட மொனாஸ்ட்ரிஸ், அதாவது மடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரில் இருக்குது, அண்ட் சைலக் நாட் அந்த பிளேஸில் இருக்குது, அண்ட் கனூஜ் அண்ட் நாலந்தாவில் இருக்குது. ரொம்பவே கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்கிறீங்களா? வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. தஞ்சாவூர் மாவட்டம் மையமண்டலத்துல கவிதராஜ் பேசுறேன். உங்களுக்கு எந்த செக்ஷன்ல இருந்து கேள்வி வேணும்னு சொல்றீங்களா? செக்ஷன் 7ல இருந்து தமிழ் சார்ந்த கேள்வி கேளுங்க. சுதந்திரம் தருகிற மகிழ்ச்சியை காட்டிலும் சுகம் தரும் உணர்ச்சியும் வேறுண்டோ என்ற பாடலை இயற்றியவர்? A. நாமக்கல் கவிஞர், B. வஉசி, C. கவிமணி, D. பாரதியார். பாரதியார். டைம் இருக்கே, ட்ரை பண்றீங்களா? நாமக்கல் கவிஞர். சரியான பதில் என்னன்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாம். சரியான பதில் என்னன்னா நாமக்கல் கவிஞர் தான். ரொம்பவே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. இவரோட ரியல் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்கம் பிள்ளை, அதுதான் அவருடைய ரியல் பெயர். இவர் வந்து ஒரு தமிழ் அறிஞர் அண்ட் தமிழ் கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து நிறைய தேசபக்தி பாடல்களை பாடியிருக்காரு. முக்கியமாக இவர் ஃபாலோ பண்ண தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தி அவர்களை தான் அவர் நிறையவே ஃபாலோ பண்ணியிருக்காரு. காந்தி அவர்கள் சொன்ன மாதிரி அமைதியாக போராடி சுதந்திரம் பெற முடியும் அப்படின்றது தான் வந்து இவர் அவர் கொள்கையாகவே ஏற்றிருந்தார். அதனாலேயே இவரை வந்து பார்த்திங்கன்னா காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். வணக்கம், உங்கள் நேம் சொல்கிறீங்களா? ஹலோ மேம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம், என் பேர் நவஜினி மேம், மதுரை மாவட்டம் சோழவந்தான்ல இருந்து பேசுகிறேன் மேம். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்கள் எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். ஓகே, கொஸ்டின் பார்த்துடலாமா? பார்க்கலாம் மேம். ஓகே, உங்களுக்கு எந்த செக்ஷன்லேருந்து கேள்வி வேணும்னு சொல்கிறீங்களா? செக்ஷன் 7ல இருந்தே போடுங்க மேம். கேள்வி எண் சொல்கிறீங்களா? கேள்வி எண் நீங்களே ஒரு நான் சூஸ் பண்ணி போடுங்க. நான் ட்ரை பண்ணுறேன், இல்லை அப்படின்னா நான் தெரிஞ்சுக்குவேன். ஓகே.
which is the warmest layer of atmosphere? வளிமண்டலத்தின் வெப்பமான அடுக்கு எது? A thermosphere, B troposphere, C stratosphere, D mesosphere. வளிமண்டல வெளி அடுக்கு தான் அது வெப்பமான அடுக்கு எது? வளிமண்டலத்துல இருக்கிற அடுக்குகள்ல எது ரொம்ப வெப்பமான அடுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. சரியான பதில் என்னன்னு பார்த்துடலாம். சரியான பதில் என்னன்னா தெர்மோஸ்பியர். அதுதான் பார்த்தீங்கன்னா வளிமண்டலத்தின் வெப்பமான அடுக்கு. நம்மளோட வளிமண்டலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அடுக்குகள் இருக்கும். ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர் அண்ட் தெர்மோஸ்பியர்னு இருக்கும். அதுலேயே தெர்மோஸ்பியர் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட்டான ஒரு லேயர். மொத்தம் எவ்வளோ கெல்வின் ஹீட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2000 கெல்வின் ஹீட் இருக்கும். பகலில் இந்த ஹீட் அதிகமாக இருக்கும். நைட்டை கம்பேர் பண்ணும்போது பகலில் இந்த லேயரில் ரொம்பவே ஹீட் அதிகமாக இருக்கும். அண்ட் அப்பர் பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்பியர் தான் நம்மளோட வளிமண்டலத்திலேயே. இங்கே கிடைக்கக்கூடிய கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீலியம் அண்டு ஹைட்ரஜன் கேஸ் இங்கே தான் இந்த தெர்மோஸ்பியரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே அழகாக ட்ரை பண்ணிங்க. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்கிறீங்களா? இனிய மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் வயமண்டலத்தில் கவிதராஜன் பேசுகிறேன். உங்களுக்கு எந்த செக்ஷன்ல இருந்து கேள்வி வேணும்னு சொல்றீங்களா? செக்ஷன் ஏல இருந்து தமிழ் சார்ந்த கேள்வி கேளுங்க. பாரதிதாசன் நடத்திய இலக்கிய இதழ். ஏ சாவி, பி குயில், சி நடை, டி தமிழ் நிலம். பாரதிதாசன் தமிழ் நிலம்ங்களா? சரியான பதில் என்னன்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாம். சரியான பதில் என்னன்னா குயில். குயில் தான் பாரதிதாசன் நடத்திய இதழ் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தேன்மழை, தென்றல், இந்தியா போன்ற இதழ்களையுமே அவர் நடத்தியிருக்காரு. முக்கியமாக பாரதிதாசன் அவர்கள் பட நாடகம் பார்த்தீங்கன்னா பிசிராந்தையர் நாடகத்துக்கு அவருக்கு சாகித்ய அகாடமி விருதும் வழங்கப்பட்டிருந்தது. இவர் ஒரு புதுச்சேரியை சேர்ந்த ஒரு கவிஞர், புதுச்சேரியில் பிறந்த ஒரு கவிஞர். இவருக்கு பார்த்தீங்கன்னா தலைவர்கள் அவர்கள் நிறைய பெயர் கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமாக அறிஞர் அண்ணா அவர்கள் இவருக்கு புரட்சி கவி அப்படின்ற ஒரு பெயரை கொடுத்துருக்காங்க. பெரியார் அவர்கள் பார்த்தீங்கன்னா புரட்சி கவிஞர் அப்படின்ற பெயரை கொடுத்துருக்காங்க. இவர் புதுவை குயில் அப்படின்னும் இவரை சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக ட்ரை பண்ணிங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம், உங்கள் நேம் சொல்கிறீங்களா? வணக்கம். ஹலோ, நான் அரக்கோணத்துலேருந்து லோகேஷ் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, உங்களுக்கு எந்த செக்ஷன்லேருந்து கேள்வி வேணும்னு சொல்கிறீங்களா? செக்ஷன் ஏலேருந்து நம்பர் 17. Who administers oath to the person appointed as a judge of the Supreme Court? உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்படும் ஒருவருக்கு யார் பதவி பிரமாணம் செய்து வைப்பார்கள்? A. Chief Justice of India, B. President, C. Vice President, D. Prime Minister. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்கவருக்கு யார் பதவி பிரமாணம் செய்து வைப்பார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. பிரசிடென்ட். சரியான பதில் என்னன்னு பார்த்துடலாமா? ரொம்பவே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. பிரசிடென்ட் அவர்கள் தான். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி உறுதிமொழி ஏற்றிருக்கணும். உறுதிமொழி ஏற்று தான் அதுக்கப்புறம் ஒரு பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க. ஒருவேளை பிரசிடென்ட் இல்லை அப்படின்னா பிரசிடென்ட் யாரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஓத் அண்ட் அஃபர்மேஷனை செய்து வைப்பாங்க. ரொம்பவே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். இனிய மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் வயமண்டலத்தில் கவிதராஜன் பேசுகிறேன். உங்களுக்கு எந்த செக்ஷன்லேருந்து கேள்வி வேணும்னு சொல்கிறீங்களா? செக்ஷன் ஏல இருந்து தமிழ் சார்ந்த கேள்வி கேளுங்க. தமிழ் சார்ந்த கேள்விகள் முடிஞ்சிருச்சு. வேற என்ன சொல்கிறீங்களா? செக்ஷன் ஏல இருந்து நம்பர் 1 கொடுங்க. Where did Gautama Buddha attain பரிநிவாரணா? கௌதம புத்தர் எங்கே பரிநிவாரணம் செய்தார்? A. போத்கயா, B. வைஷாலி, C. குஷிநகர், D. ராஜ்கிருஹா. ஆப்ஷன் ஏங்களா? சரியான பதில் என்னன்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாம். சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா குஷிநகர். குஷிநகர் தான் பார்த்தீங்கன்னா மகா பரிநிவாரணா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா புத்தர் டெத்தை குறிக்குது.
பொதுவாக வந்து புத்தாவோட ஈவெண்ட்ஸ் எல்லாமே அதுக்கு ஒரு செப்பரேட்டான ஒரு பேர் வச்சுருப்பாங்க. இப்போ அவர் பிறந்ததை வந்து ஜென்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அவர் வந்து ரெனன்சேஷன், அதாவது என்லைட்மெண்ட், ஞானம் பெற்றதை வந்து பார்த்திங்கன்னா நிர்வாணா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அவர் ஆற்றிய முதல் செரிமனிக்கு வந்து தர்ம சக்கர பிரவர்த்தனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவரோட இறந்ததோட டெத் அப்படின்றத வந்து மகா பரிநிவார்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா குஷிநகரில். அதோட சிம்பிளாக எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்தூபா அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க. ரொம்பவே கரெக்டாக ட்ரை பண்ணிங்க. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்கள் நேம் சொல்கிறீங்களா? வணக்கம், லதா பேசுறேன். உங்களுக்கு எந்த செக்ஷன்லேருந்து கேள்வி வேணும்னு சொல்கிறீங்களா? செக்ஷன் ஏலேருந்து கொடுங்க. கேள்வி ஏன்னு சொல்கிறீங்களா? ஸ்கிரீன் என்ன வரல. நம்பர் 5 கொடுங்க. Which among the following dynasty had a strongest navy? பின்வரும் வம்சங்களில் எந்த வம்சம் வலுவான கடற்படையை கொண்டிருந்தது? A. பல்லவாஸ், B. சாளுக்கியாஸ், C. சோலாஸ், D. பாண்டியர்கள். பாண்டியர்கள் தான் நினைக்கிறேன். பாண்டியர்களா? டைம் இருக்கே, ட்ரை பண்றீங்களா? C. சோழர்கள். ஓகே, சரியான பதில் என்னன்னு பார்த்துடலாமா? பார்க்கலாம். கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சோலாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு கடற்படையை கொண்டிருந்த டைனஸ்டி. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் ரூலிங் டைனஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சோலா நேவி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அதிகமாக வளர்ந்தது, அப்படி எந்த பீரியட்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மிடிவல் பீரியடில் தான் வந்து சோலா டைனஸ்டி ரொம்பவே அதிகமான வளர்ச்சி அடைஞ்சிருந்தது. அண்ட் எது வரைக்கும் இவங்களோட வணிகம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அரேபியாவிலேருந்து சைனா வரைக்குமே இவங்களோட வணிகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ராங்கஸ்ட் நேவி சோலா ரூலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கடற்படையை ரொம்ப வலுவாக்கின முதல் மன்னர் யாருன்னா ராஜேந்திரா I அவர்கள் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவையுமே கேப்சர் பண்ணி சோழ வம்சத்தோடு இணைச்ச முதல் அரசர் வந்து யார் பார்த்தீங்கன்னா ராஜேந்திரா I அவர்கள் தான். ரொம்ப அழகாக ட்ரை பண்ணி கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்கிறீங்களா? இனிய மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் வைமட்டிலிருந்து கவிதைராஜன் பேசுறேன். உங்களுக்கு எந்த செக்ஷன்ல இருந்து கேள்வி வேணும்னு சொல்றீங்களா? செக்ஷன் 7 நம்பர் 4 கொடுங்க. The grading system used by Mughals to fix rank, salary and military. பதவி, சம்பளம் மற்றும் இராணுவத்தை நிர்ணயிப்பதற்கு முகலாயர்கள் பயன்படுத்திய தர நிர்ணய முறை. A. இக்தாதாரி சிஸ்டம், B. மன்சப்தாரி சிஸ்டம், C. ஜப்தி சிஸ்டம், D. ஜகிர்தாரி சிஸ்டம். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பிங்களா? சரியான பதில் என்னன்னு பார்த்துடலாமா? பார்க்கலாம். சரியான பதில் என்னன்னா மன்சப்தாரி சிஸ்டம் தான் வந்து சரியான பதில். மன்சப் அப்படின்னாலே ரேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேங்க் அண்டு சேலரி ஆஃப் முகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மன்சப்தாரி சிஸ்டம் மூலியமாக தான் கொடுத்துருந்தாங்க. இதை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யாருன்னா அக்பர் அவர்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒவ்வொரு அஃபிஷியல்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் ரேங்க் கொடுப்பாங்க. அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட படிநிலை, சேலரி இது எல்லாமே வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க. அதிகமாக வந்து இந்த மன்சப்தாரி சிஸ்டமில் எதை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரியை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஜகிர்தாரி சிஸ்டம் அதையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மன்சப்தாரி அப்படின்றது ரேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே அழகாக ட்ரை பண்ணி கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்கிறீங்களா? வணக்கம் மேம், என் பேர் நாகஜோதி மேம், மதுரை மாவட்டம் சோழவந்தான்லேருந்து பேசுகிறேன். ஓகே, உங்களுக்கு எந்த செக்ஷன்லேருந்து கேள்வி வேணும்னு சொல்கிறீங்களா? செக்ஷன் 7 போடுங்க மேம். கேள்வி ஏன்னு சொல்கிறீங்களா? ஏதாவது ஒன்று போடுங்க மேம். மேம் அப்போ அதை பதில் சொல்கிறதுக்கு முன்பே எனக்கு கட் ஆயிடுச்சு மேம். ஓகே. இஃப் த லென்ஸ் இன் ஐ பிகேம் ஒபக்யூ திஸ் இஸ் கால்ட். கண்ணில் உள்ள லென்ஸ் ஒளி புகாவாக மாறினால் அந்த நோய் எப்படி அழைக்கப்படுகிறது? A. glaucoma, B. astigmatism, C. myopia, D. cataract. மேம் மயோபியா மேம். டைம் இருக்கே, ட்ரை பண்ணுறீங்களா? ஓ அப்படியா? ஒளி புகா என்ன மேம்? ஆப்ஷன் பி மேம். ஓகே, சரியான பதில் என்னன்னு பார்த்துடலாமா? பாருங்க மேம். சரியான பதில் என்னன்னா கேட்டராக்ட்.
ஒளி புகாவாக இருக்கிறது கேட்டராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டராக்ட் அப்படின்னா கண் புரை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ லென்ஸ் வந்து நம்மளோட ஐ லென்ஸில் வந்து பிளர் விஷனாக தெரியுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து ஒப்பக்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஐ லென்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு சர்ஜரி பண்ணி வேறு ஆர்டிஃபிஷியல் ஐ லென்ஸ் வைப்பாங்க. கரெக்டான ஐ லென்ஸ் வந்து நம்ம லைட் ரேஸை டிரான்ஸ்மிட் ஆகாத இருக்கிறதுனால தான் இந்த பிளர் விஷனாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கண்டிஷன் பேர் தான் கேட்டராக்ட், அதாவது கண் புரை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக ட்ரை பண்ணிங்க. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்கிறீங்களா? இனிய மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் மயிலம்பட்டிலிருந்து கவிதைராஜா பேசுறேன். ஓகே, உங்களுக்கு எந்த செக்ஷன்லேருந்து கேள்வி வேணும்னு சொல்கிறீங்களா? செக்ஷன் ஏலேருந்து நம்பர் 6 கொடுங்க. செக்ஷன் ஏ 16ங்களா? ஆமாம். Which year Citizenship Act was passed by the Indian Parliament? இந்திய நாடாளுமன்றத்தில் குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? A 1952, B 1950, C 1955, D 1957. 47. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏங்களா? டைம் இருக்கே, ட்ரை பண்ணுறீங்களா? ஆப்ஷன் சி. ஓகே, சரியான பதில் என்னன்னு பார்த்துடலாமா? பார்த்துலாம். சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1955 தான். ரொம்ப கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க. சிட்டிசன்ஷிப் பாஸ்ட் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1955 தான் முத பாஸ் பண்ணியிருந்தாங்க. சிட்டிசன்ஷிப் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து எந்த பார்ட்டில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் வருது. அண்ட் ஆர்டிக்கல் வந்து எதுலேருந்து கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 5 to 11 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் ஆர்டிக்கல் வந்து கவர் ஆகுது. பொதுவாக சிட்டிசன்ஷிப் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறப்பின் அடிப்படையில், அதாவது பர்த்தில் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து கான்ஸ்டியூஷன், அதாவது சட்டம் ஏற்றப்பட்டதுக்கு அப்புறம் பிறந்தவர்களுக்கும் சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது பதிவு மூலிமா சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்காங்க. அண்ட் நேச்சுரலைசேஷன், அதாவது வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து இந்தியாவில் ஒரு 12 வருஷம் தங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து நேச்சுரலாகவே சிட்டிசன்ஷிப் கிடச்சிருந்தது. அண்ட் டீசென்ட், அதாவது வம்சாவழி, இந்திய வம்சாவழியில் இருக்கவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஷிப் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்பவே அழகாக ட்ரை பண்ணி ஆன்சர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்கிறீங்களா? சார் அஜித். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுக்கு எந்த செக்ஷன்ல இருந்து கேள்வி வேணும்னு சொல்றீங்களா? நல்லா இருக்கேன். டிவி வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்றீங்களா? ஓகே. செக்ஷன் பி 11. The theory of economic drain India during British imperialism was proponed by. பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய காலத்தில் இந்தியாவின் பொருளாதார வடிகால் கோட்பாட்டை முன்வைத்தவர் யார்? ஏ காந்தி அவர்கள், பி தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள், சி ஆர்.சி. தத், டி ஜவஹர்லால் நேரு. ஆப்ஷன் பி மேம். ஓகே, சரியான பதில் என்னன்னு பார்த்துடலாமா? ஓகே. சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் தான். அவர் தான் வந்து இந்த தியரி, எக்கனாமிக் ட்ரெயின் அப்படின்ற தியரியை வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த தியரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் எழுதின புக் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் இந்தியா, அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தியரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வெல்த்தும் அண்ட் எக்கனாமியும் வந்து இந்தியனால் சரியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மொத்தம் 6 ஃபேக்டர்ஸ் இருக்குது. இந்தியாவோட வெல்த்தை வந்து ட்ரெயின் ஆகுது, இந்தியாவோட வெல்த்தே ட்ரெயின் ஆகுது அப்படின்றது மொத்தம் 6 ஃபேக்டர்ஸில் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த தியரி வந்து பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் இந்தியாவில் வந்து தாதாபாய் நவ்ரோஜி அவர்களால் சொல்லப்பட்ட ஒரு தியரி. ரொம்பவே அழகாக ட்ரை பண்ணி கண்டுபிடிச்சிங்க. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கம், உங்கள் நேம் சொல்கிறீங்களா? இனிய மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் மயிலம்பட்டிலிருந்து கவிதைராஜா பேசுறேன். உங்களுக்கு எந்த செக்ஷன்ல இருந்து கேள்வி வேணும்னு சொல்றீங்களா? செக்ஷன் ஏலேருந்து நம்பர் 10 கொடுங்க. Which instrument is used for measuring blood pressure called? இரத்த அழுத்தத்தை அளவிட பயன்படுத்தும் கருவி எது? A anemometer, B stethoscope, C electrocardiogram, D spigometer.
ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சிங்களா? ஆ சரியான பதில் என்னன்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாம். ஸ்பைகமும் மேனோமீட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தோட பிளட் ப்ரெஷரை வந்து அளக்க பயன்படுற ஒரு கருவி. இதில் இருக்க மெர்குரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷரை வந்து அளக்குது. ரொம்பவே அழகாக ட்ரை பண்ணிங்க. நேயர்களே, நம்முடைய இளைய பாரதம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு பார்க்க இருக்கும் போட்டித் தேர்வுக்கான தகவல். இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபெர்டிலைஸ் கோஆப்ரேட்டிவ் லிமிடெட் ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்க, அதாவது மத்திய அரசு கூட்டுறவுத்துறை ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்க ஏஜிடி, அதாவது அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் ட்ரெயினி எக்ஸாம் பற்றிய தகவல்களை பார்க்க போகிறோம். இந்த ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் 4 இடத்துல இருக்குது. இது IFFCO அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கார்ப்பரேட் மார்க்கெட் ஆஃபீஸ் அண்ட் ஒர்க் வந்து இதோட ஆஃபீஸ் ஒர்க் வந்து இருக்குது. இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஜிடி வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்திங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படித்தவங்க மொத்தம் 4 இயர்ஸ் டிகிரி வந்து இந்த டிகிரி. இது படித்தவங்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஜிடி. இதுக்கான அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு வந்து ஆனால் ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஏஜில். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஷெட்யூல் கேஸ்டில். இந்த டிகிரி முடிச்சுட்டு 60% மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். எந்த கேட்டகரியை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்கு 60%, ஷெட்யூல் கேஸ்ட்டை சேர்ந்தவங்களுக்கு 55% வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும் இந்த ஏஜிடிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி, ஃபைனல் அண்ட் இன்டர்வியூ இருக்கும். எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் இதுக்கான ட்ரைனிங்கும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா வித் ஸ்ட்ரைஃபண்டோட கொடுக்குறாங்க. 33,300 rupees வந்து பர் மந்த்துக்கான ஸ்ட்ரைஃபண்ட் வந்து இவங்களுக்கு கிடைக்கிது. இதோட பே ஸ்கேல் ஆஃப்டர் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் இதோட பே ஸ்கேல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 55,000 வந்து சேலரியாக கொடுக்குறாங்க. இது வந்து ட்ரைனிங் அப்படின்னாலும் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து ஒரு கன்ஃபார்மான ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான். அண்ட் இதோட வந்து எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 150 மார்க்ஸ்க்கு வந்துட்டு ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்கும். அண்ட் அக்ரிகல்ச்சர், அனாலிட்டிக்கல் ரீசனிங், நியூமரிக்கல் எபிலிட்டி அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அக்ரிகல்ச்சர்லேருந்து மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க்ஸ்க்கு வந்து கொஷின்ஸ் வரும். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அனாலிட்டிக்கல் ரீசனிங், நியூமரிக்கல் எபிலிட்டி, கம்யூனிகேஷன் ஸ்கில்லேருந்து பார்த்திங்கன்னா 10 மார்க்ஸாக டோட்டலாக வந்து 50 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 150 மார்க்ஸ்க்கு வந்து இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து நடக்கும். எக்ஸாம் கிராக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஒரு பிளேஸில் தான் போடுவாங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக ரீஜனல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ தமிழ்நாட்டில்னா வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத படிக்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக வந்து என்னென்ன டாபிக்ஸ்லாம் வருது அப்படின்றது வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. என்ன வெப்சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா AGTIFFCO.co.inன்ற வெப்சைட்டில் போனீங்கன்னா நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக வந்து சிலபஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த எக்ஸாம் வந்து எப்போத்துலேருந்தே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மார்ச்லேருந்து ஓப்பன் ஆகிருக்கு. எப்போ வந்து முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 15th மார்ச்சில் வந்து முடியுது. இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான். முக்கியமான விஷயம் வந்து இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் இருந்தே இந்த எக்ஸாமை வந்து நம்ம எழுதலாம். ஒரு நல்ல ஒரு ஓப்பன் என்விரான்மெண்ட்டில் ஒரு குட் இன்டர்நெட் கனெக்ஷனோட வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ப்ரிலிமினரி வந்து அங்கே வீட்டில் இருந்து நம்ம எழுதி முடிக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் இருந்து நமக்கு ஒரு எக்ஸாம் கிடைக்கிது அப்படின்னும் போது கொஞ்சம் ஈஸியாகவே தான் இருக்கும். ஸோ ஃபைனல் எக்ஸாம் பற்றி வந்து இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்துட்டு ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்டடி மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் ட்ரெயினி எக்ஸாமுக்கு குறிப்பாக 100 மார்க்ஸ்க்கு வந்துட்டு அக்ரிகல்ச்சரே இருக்குது, அக்ரிகல்ச்சர் டாப்பிக்கே இருக்குது அப்படின்றதுனால குறிப்பாக நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் புக் வந்து வாங்கி படிக்கணும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிம்ராஜ் சுந்தரா அப்படின்ற புக் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு, நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மற்ற டாபிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அனாலிட்டிக்கல், ரீசனிங், கம்யூனிகேஷன் ஸ்கில் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா RS அகர்வால், அரிஹாந்த் புக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் காம்படேட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு வரும்போது சிலபஸ் வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு ரெக்ரூட்மெண்ட்டுக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் மட்டுமே 100 மார்க்ஸ்க்கு வருது. ஸோ வந்து அக்ரிகல்ச்சர் அப்படின்னும்பொழுது ஹோல் சிலபஸில் வந்து அவங்க கொடுத்துருக்க சிலபஸில் ஹோல் அக்ரிகல்ச்சர் டாப்பிக்கில் என்னென்ன டாபிக்ஸ் வருது அப்படின்றத நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வந்து படிச்சுக்கணும். எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வந்து டாபிக் வாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சிலபஸ் வந்து ஒரு சில ஏரியாவிலேருந்து மட்டும்தான் கொஷின் வந்து கேட்பாங்க. ஸோ நம்ம அந்த ஏரியாவுக்கு மட்டுமே நிறைய ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். இப்போ மற்ற டாப்பிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனாலிட்டிக்கல் ரீசனிங் இதுக்கெல்லாம் வந்து டைம் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்து படித்தா போதும். ஏன்னா வந்து அது ஜஸ்ட் 50 மார்க்ஸ்க்கு தான் கேட்குறாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க்ஸ் கேட்குறதுனால நம்ம வந்து சிலபஸை வந்து சப்ஹெண்டிங்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து படிக்கும்பொழுது நம்ம அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படித்தவங்களுக்கு வந்து இது ரொம்பவே நல்ல வாய்ப்பு. ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்கள். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்கள் நேம் சொல்கிறீங்களா? சுபாஷினி. எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் ராமேஸ்வரத்துலேருந்து பேசுகிறோம். ஓகே, உங்களுக்கு எந்த செக்ஷனில் இருந்து கேள்வி வேணும்னு சொல்கிறீங்களா? ஜிகே. ஜிகே கேள்வி ஏன்னு சொல்கிறீங்களா? When is the World Wildlife Day celebrated 2025? 2025 உலக வனவிலங்கு தினம் எப்பொழுது கொண்டாடப்பட்டது? A. March 3, B. March 1, C. March 4. மார்ச் 3. மார்ச் 3ங்களா? சரியான பதில் என்னன்னு பார்த்துடலாமா? சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 3 தான் ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைல்டு லைஃப் டே கொண்டாடப்படுது. இந்த வருஷத்தோட அதோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிங் இன் பிளானட்ஸ், அதாவது பிளானட்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட். நிறைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வனவிலங்கை பாதுகாக்கிறதுக்காக கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ரொம்பவே அழகாக ட்ரை பண்ணி ஆன்சர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்கிறீங்களா? ஜோயா. ஓகே, எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்கிறீங்களா? சேலம். ஓகே, உங்களுக்கு எந்த செக்ஷனில் இருந்து கேள்வி வேணும்? செக்ஷன் ஏ. ஏல இருந்து கேள்வி ஏன்னு சொல்கிறீங்களா? 8. Which one of the following elements is used in the manufacture of fertilizers? உரங்கள் தயாரிப்பில் பின்வரும் தனிமங்களில் எது பயன்படுத்தப்படுகிறது? A. Fluorine, B. Potassium, C. Lead, D. Aluminium. Fluorine. ஓகே, சரியான பதில் என்னன்னு பார்த்துடலாமா? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் தான் சரியான பதில். ரொம்ப அழகாக ட்ரை பண்ணிங்க. உரங்கள் தயாரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக NPK அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் இது மூணுமே வந்து பயன்படுத்தப்படும். பொட்டாசியம் வந்து பார்த்திங்கன்னா எதற்காக பயன்படுது அப்படின்னா பிளான்ஸோட தண்டுகள் வந்து ரொம்ப நீளமாக வளர்கிறதுக்காக வந்து ரொம்ப வேகமாகவும் நீளமாகவும் வளர்கிறதுக்கு அப்படின்றதுக்காக இந்த பொட்டாசியம் பயன்படுது. நைட்ரஜன் NPKல நைட்ரஜன் வந்து எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா லீஃப் வந்து நல்லா வளர்கிறதுக்கும் ரொம்ப க்ரீனிஷாக இருக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட்ரஜன் பயன்படுது. அண்ட் பாஸ்பரஸ் எதுக்குன்னா டு ஃபைட் அகெயின் டிசீஸ், அதாவது நோய்கள் செடிகளுக்கு வராமல் இருக்கிறதுக்காகவும் நல்ல பழங்கள் பூக்கள் வளர்கிறதுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஸ்பரஸ் வந்து பயன்படுத்தப்படுது. ஸோ ரொம்பவே அழகாக ட்ரை பண்ணி ஆன்சர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்கள் நேம் சொல்கிறீங்களா? பாலகிருஷ்ணன், திருப்பூர். ஓகே, உங்களுக்கு எந்த செக்ஷன்ல இருந்து கேள்வி வேணும்னு சொல்றீங்களா? செக்ஷன் ஏல இருந்து நம்பர் 15. First roundtable conference on November 1930 was chaired by. நவம்பர் 1930 நடைபெற்ற முதல் வட்டமேசை மாநாட்டிற்கு யார் தலைமை தாங்கினார்? A. பொனர்லா, B. ஸ்டான்லி பால்வின், C. லயோட் ஜார்ஜ், D. ராம்சே.
ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி ராம்சே. சரியான பதில் என்னன்னு பார்த்துடலாமா? சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராம்சே மேக்டொனால்ட் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸோட சேர்பர்சனாக இருந்தாங்க. எப்போ வந்து இது நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 12, 1930 வந்து இனாக்ரேட் பண்ணது வந்து ஜார்ஜ் வி அவர்கள் இனாக்ரேட் பண்ணி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து தொடங்குச்சு. அப்போ வந்து இருந்த பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராம்சே மேக்டொனால்ட் அவர்கள் தான். இந்த கான்ஃபரன்ஸில் வந்து மொத்தம் வந்து 74 டெலிகேட்ஸ் வந்து இந்தியா சார்பாக கலந்துக்கிட்டாங்க இந்த கான்ஃபரன்ஸில் அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்பவே அழகாக ட்ரை பண்ணி ஆன்சர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், உங்கள் நேம் சொல்கிறீங்களா? ஹலோ வணக்கம், உங்கள் நேம் சொல்கிறீங்களா? என் பேர் வந்து சாய் விக்னேஷ். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, உங்களுக்கு எந்த செக்ஷன்ல இருந்து கேள்வி வேணும்னு சொல்றீங்களா? செக்ஷன் ஏல இருந்து வேணும். கேள்வி எண் சொல்றீங்களா? 12. டிவி வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்றீங்களா? வால்யூம். क्वेश्चन நம்பர் வந்து 12. ஓகே. NNP stands for. NNP என்றால் என்ன? நெட் நேஷனல் ப்ராவிடென்ட், நேஷனல் நெட் ப்ராடக்ட், நெட் நேஷனல் ப்ராடக்ட், none of the above. நெட் நேஷனல் ப்ராடக்ட். ஓகே, சரியான பதில் என்னன்னு பார்த்துடலாமா? சரியான பதில் என்னன்னா நெட் நேஷனல் ப்ராடக்ட் தான். NNP அப்படின்னா நெட் நேஷனல் ப்ராடக்ட். ரொம்பவே அழகாக ட்ரை பண்ணி ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஓகே, தேங்க்யூ. ஒவ்வொரு சிட்டிசனும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற குட்ஸும் சர்வீஸும் வந்து பார்த்திங்கன்னா போத் டொமஸ்டிக்கலி அண்ட் வந்து அப்ராட்ஸில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற உள்ளூர்லேயும் வெளிநாட்களையும் ப்ரொடியூஸ் பண்ணுற பொருளோட மார்க்கெட் வேல்யூஸ் வந்து கேல்குலேட் பண்ணி ஃபேக்டர் காஸ்ட் இதெல்லாமே கேல்குலேட் பண்ணி சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா NNP = GNP மைனஸ் டெப்ரிசியேஷன். அதாவது கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்லேருந்து டெப்ரிசியேஷன் தேய்மானம் மைனஸ் பண்ணும்போது நமக்கு நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். இது மூலிமா வந்து நாட்டில் வந்து எவ்வளோ பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு தீர்மானிக்க முடியுது. ஒவ்வொரு எக்கனாமிஸ்டர்ஸ் வந்து எவ்வளோ வந்து மெஷர் பண்ணி சொல்ல முடியும் இந்த NNPயை வச்சு. அது மட்டும் இல்லாமல் மற்ற நாட்டுகளோட NNPயும் வந்து சேர்த்து கம்பேர் பண்ணி பார்த்து கணக்கிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்பவே அழகாக ட்ரை பண்ணி ஆன்சர் பண்ணிங்க. ஹலோ வணக்கம். வணக்கம், உங்கள் நேம் சொல்கிறீங்களா? இனிய மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் மயிமண்டலத்தில் கவிதை. ஓகே, உங்களுக்கு எந்த செக்ஷன்லேருந்து கேள்வி வேணும்னு சொல்கிறீங்களா? செக்ஷன் ஏலேருந்து நம்பர் 13 கொடுங்க. Identify the economic system where only private ownership of production exists. உற்பத்தியில் தனியார் உரிமை மட்டுமே இருக்கும் பொருளாதார அமைப்பை அடையாளம் காணவும். A. Mixed economy, B. Capitalist economy, C. Socialist economy, D. Globalist economy. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பிங்களா? சரியான பதில் என்னன்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாம். சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. ரொம்பவே கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தீங்க. கேபிட்டலிஸ்ட் அப்படின்னாலே வந்து தமிழில் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதலாளித்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கான்செப்டை கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித் அவர்கள் தான் இந்த கான்செப்டை கொடுத்துருந்தாங்க. ஸோ ப்ரைவேட்டாக ஒரு பர்சன் வந்துட்டு டோட்டலாக எல்லா ஓனர்ஷிப்பையும் எடுத்துக்கிட்டு ரூல் பண்ணுறது பேர் தான் வந்து அந்த பொருளாதாரத்தை தான் வந்து கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூலிமா என்ன ஒரு பலன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் ப்ரைஸ் வந்து செட் பண்ணுறது. அதாவது எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் ஃப்ரீடமாக ப்ரைஸ் செட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி வந்து ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டியில் நிறைய வந்து இது மூலிமா நிறைய சர்வீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ மிக்சட் எக்கனாமி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா போத் ப்ரைவேட் இண்டஸ்ட்ரியும் இருக்கும், பப்ளிக் இண்டஸ்ட்ரியும் இருக்கும். அதுதான் வந்து மிக்சட் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்திய பொருளாதாரம் வந்து மிக்சட் எக்கனாமி அப்படி தான். அண்ட் சோஷியலிஸ்ட் எக்கனாமி என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார்ஸ் மட்டுமே இருக்கிறது வந்து சோஷியலிஸ்ட் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் குளோபலிஸ்ட் எக்கனாமி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்ராஸ் த பார்டர் ஆஃப் இந்தியா, அதாவது எல்லைகளை கடந்து வணிகம் செய்கிறது, கம்பெனிஸ் இருக்கிறது, இது எல்லாமே இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குளோபலிஸ்ட் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே அழகாக ட்ரை பண்ணி ஆன்சர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், உங்கள் நேம் சொல்கிறீங்களா? என் பேர் சரண்யா, சிட்லாப்பாக்கத்துலேருந்து பேசுகிறேன். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். ஓகே, உங்களுக்கு எந்த செக்ஷனில் இருந்து கேள்வி வேணும்னு சொல்கிறீங்களா? செக்ஷன் பி. பிலேருந்து கேள்வி எண் சொல்கிறீங்களா? நம்பர் 1. Which ministry has launched Swalambini initiative to promote women entrepreneurship in India? இந்தியாவில் பெண்கள் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்காக ஸ்வலம்பினி முயற்சியை எந்த அமைச்சகம் தொடங்கியுள்ளது? A. Ministry of Skill Development and Entrepreneurship. B. Ministry of Women and Child and Development. C. Ministry of Finance. D. Ministry of Skill Development and Entrepreneurship. Option A, Ministry of Skill Development and Entrepreneurship. ஓகே, சரியான பதில் என்னன்னு பார்த்துடலாமா? ஓகே மேம். சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் தான். ரொம்பவே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. இதை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரியுமா? இல்லை மேடம், இதை பற்றி தெரியாது. நான் லோக்கல் எம்எஸ்எம்இ அதை பற்றி மட்டும்தான் ஓரளவு தெரியும். இதை பற்றி எனக்கு அவ்வளோ. ஓகே ஓகே, ரொம்ப அழகாக ட்ரை பண்ணி ஆன்சர் பண்ணிங்க. இந்த ஸ்வலாம்பினி இனிஷியேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்காகவும் ஆண்டர்பிரினர்ஷிப்காகவும் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. எந்த மினிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் நித்தி ஆயோக், இவங்க 2 பேருமே சேர்ந்து வந்தால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வலாம்பினி திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. இது எப்போ தொடங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 மார்ச் அப்போ தொடங்கியிருக்காங்க. 1 மார்ச் 2025 வந்து தொடங்கியிருக்காங்க. எந்த யூனிவர்சிட்டியிலன்னு பார்த்தீங்கன்னா சௌத்ரி சரண் சிங் யூனிவர்சிட்டியில் வந்து தொடங்கியிருக்காங்க. அங்கே இருக்க ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹையர் எஜுகேஷனில் வந்து ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகவும் அதோட ரிசோர்ஸஸ் எங்கெல்லாம் இருக்குது அண்ட் இதை பற்றின ஒரு மென்டார்ஷிப் கைட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்வலாம்பினி இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக ட்ரை பண்ணி ஆன்சர் பண்ணிங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்கிறீங்களா? வணக்கம், உங்க நேம் சொல்றீங்களா? என் பேர் சீதாராம் மேடம். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். ஓகே, உங்களுக்கு எந்த செக்ஷன்ல இருந்து கேள்வி வேணும்னு சொல்றீங்களா? ஆப்ஷன் ஏ மேடம். செக்ஷன் ஏல இருந்து கேள்வி எண் சொல்றீங்களா? 14. ஆமா மேடம், லாஸ்ட் ஒன் தான் இருக்கு மேடம். ஓகே. The financial year is India is from. இந்தியாவில் நிதியாண்டு எந்த காலத்திலிருந்து தொடங்குகிறது? A. 1st April to 31st March. B. 1st Jan to 31st December. C. 1st June to 30 June. D. 1st July to 30 June. ஆப்ஷன் சி மேடம். ஆப்ஷன் சிங்களா? ஆமா மேடம். டைம் இருக்கே, ட்ரை பண்றீங்களா? டைம் ஹலோ, சரியான பதில் பார்த்துடலாமா? பி மேடம். இல்லைண்ணா. ஓகே, சரியான பதில் என்னன்னு பார்த்துடலாமா? சரிங்க மேடம். சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1st April to 31st March தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைமில் இந்த காலகட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங், பட்ஜெட்டிங், டாக்ஸேஷன் இது எல்லாமே வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. சின்ன கம்பெனியிலேருந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1st April to 31st March தான் வந்து ஃபினான்ஷியல் இயராக வந்து எடுத்துக்குவாங்க.
அண்டு கவர்மெண்ட் லோன்ஸு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் ஆகிறது, அதாவது இன்க்ரீஸ் ஆகும், அப்படி இல்லைனா டிக்ரீஸ் ஆகும். ஏதாவது சேஞ்சஸ் வந்து இந்த ஃபினான்ஷியல் இயரில் தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஆர்பிஐ வந்து இப்போ வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த 1st April to 31st Marchக்குள்ளே அது வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ நிறைய ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கவங்க, ஹவுசிங் லோன் அந்த மாதிரிலாம் எடுக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்னு வந்து நிறைய ரீஅஷ்யூர் பண்ணிக்கிறது இந்த பீரியடில் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப அழகாக ட்ரை பண்ணிங்க. ஹலோ வணக்கம். வணக்கம். மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் கவிதராஜன். ஓகே, உங்களுக்கு எந்த செக்ஷன்ல இருந்து கேள்வி வேணும்னு சொல்றீங்களா? செக்ஷன் A நம்பர் 9 கொடுங்க. Which one of the following groups of vitamins is fat soluble? பின்வரும் வைட்டமின் குழுக்களில் எது கொழுப்பில் கரையக்கூடியது? A C A E K, B வைட்டமின் A D E E K, ஆப்ஷன் C D C E K. ஆப்ஷன் C. ஆப்ஷன் Cங்களா? சரியான பதில் என்னன்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாம். சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் A, வைட்டமின் D, E, K இது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் சால்யூபிள் வைட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள். வைட்டமின் A வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டினால் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக வந்து பிளைண்ட்னஸ் கம்மி பண்ணுறது வந்து இந்த வைட்டமின் A தான். அண்ட் வைட்டமின் D வந்து பார்த்தீங்கன்னா கால்சிஃபெரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எலும்பு சம்மந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து கம்மி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வைட்டமின் D தான். அண்ட் வைட்டமின் E வந்து பார்த்திங்கன்னா டாக்கோஃபெரால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரீப்ரொடக்ஷன் ப்ராப்ளம், ஸ்கின்னு, பிளட் இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து இந்த வைட்டமின் E சரி பண்ணும். அண்ட் வைட்டமின் K வந்து பார்த்திங்கன்னா ஃபிலோகுயினி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிளட் கிளாட்டிங் அண்ட் இன்டர்னலாக பிளட் வந்து ப்ளீட் ஆகிறது இது எல்லாமே வந்து கம்மி பண்ணுறது இந்த வைட்டமின் K தான். ஸோ இந்த வைட்டமின்கள் வந்து ஃபேட் சால்யூபிள் வைட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வைட்டமின் C வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வாட்டர் சால்யூபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வைட்டமின் C வந்து கேரட்டில் இருக்கும். ஸோ கேரட் போன்ற காய்கறிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வாஷ் பண்ணாலே வந்து அதோட சத்துக்கள் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் அதிகமாக வாஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வைட்டமின்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் சால்யூபிள், நம்ம உண்ற உணவுகளில் இருக்கக்கூடிய ஒரு வைட்டமின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக ட்ரை பண்ணிங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், உங்கள் நேம் சொல்கிறீங்களா? யாஸ்மின். ஓகே, எங்கேருந்து பேசுகிறீங்க? திருப்பத்தூர். ஓகே, உங்களுக்கு எந்த செக்ஷன்லேருந்து கேள்வி வேணும்னு சொல்கிறீங்களா? செக்ஷன் பி. செக்ஷன் பியில் கேள்வி ஏன்னு சொல்கிறீங்களா? 3. ஓகே. விச் கண்ட்ரி இஸ் த ஹோஸ்ட் ஆஃப் பிரிக்ஸ் சமிட் 2025? பிரிக்ஸ் உச்சி மாநாடு 2025 எந்த நாடு மூலம் நடத்தப்படுகிறது? A பிரேசில், B ரஷ்யா, C சைனா, D இந்தியா. சரியான பதில் என்னன்னு பார்த்துடலாமா? இந்தியா. ஓகே, இந்தியாங்களா? ஓகே, சரியான பதில் என்னன்னு பார்த்துடலாமா? சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A பிரேசில் தான். ரொம்பவே அழகாக ட்ரை பண்ணிங்க. பிரேசிலில் ரியோ தி ஜெனிரியோ அந்த பிளேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா July 6th 2025க்கான பிரிக்ஸ் சமிட் வந்து நடக்க போகுது. இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிர்வாக சீர்திருத்தம், அதாவது பிரிக்ஸ் குழுமத்துக்குள்ளே இருக்கிற கண்ட்ரீஸ்குள்ளே இருக்க நிர்வாக சீர்திருத்தமும் அண்ட் வந்து சதர்ன் நேஷன்ஸோட ஸ்ட்ராங் கோஆப்ரேஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமிட்டோட நோக்கமாக இருக்குது. அண்ட் இதோட மெம்பர்ஸ் பொதுவாக பிரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா இவங்க மட்டும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் அப்படி கிடையாது. மொத்தம் ஃபுல் டைம் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளுமே இருக்காங்க. பிரிக்ஸோட ஃபுல் டைம் மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவும் இருக்காங்க, அண்ட் ஈஜிப்த், UAE, எத்தோப்பியா, ஈரான், இந்தோனேஷியா இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் மெம்பர்ஸாக வந்து இந்த பிரிக்ஸ் சமிட்டில் வந்து இருக்காங்க.
ஹலோ வணக்கம். இனிய மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் வைமண்டல் கவிதராஜன். ஓகே, உங்களுக்கு செக்ஷன் பில இருந்து கேள்வி எண் சொல்றீங்களா? நம்பர் 4 கொடுங்க. Where is the world largest animal wildlife rehabilitation center in India? உலகின் மிகப்பெரிய வன விலங்கு மறுவாழ்வு மையம் எங்கு உள்ளது? A. பெங்களூர், B. ஆந்திர பிரதேஷ், C. குஜராத், D. மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா. டைம் இருக்கே, ட்ரை பண்றீங்களா? குஜராத். சரியான பதில் என்னன்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாம். சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா குஜராத். குஜராத்தில் தான் வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் அனிமல் வைல்ட் லைஃப் ரீஹபிலேஷன் சென்டர் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. குஜராத்தில் ஜாம் நகர் பகுதியில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர் பேர் வந்து வன்தாரா, அதான் வந்து இந்த சென்டரோட நேம். இந்த சென்டர் வந்து 4th மார்ச் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களால் இனாக்ரேட் செய்யப்பட்டது. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3500 ஏக்கரால் வந்து அனிமல் வெல்ஃபேருக்காக இந்த அமைப்பு அமைச்சிருக்காங்க. அண்ட் எத்தனை அனிமல்ஸ் ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 lakhs அனிமல்ஸ் வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. மொத்தம் 2000 ஸ்பீஷியஸும் இருக்குது. இதோட இனிஷியேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த் அம்பானி அவர்கள் தான். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் ஃபவுண்டேஷன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீஹபிலேஷன் சென்டர் வந்து அனிமல் வெல்ஃபேருக்காக ஆரம்பித்து வச்சுருக்காங்க. ரொம்பவே அழகாக ட்ரை பண்ணி ஆன்சர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்கிறீங்களா? ஹலோ, ரம்யா பேசுகிறேன் மேம், தாராபுரம்லேருந்து. ஓகே, உங்களுக்கு செக்ஷன் பிலேருந்து கேள்வி எண் சொல்கிறீங்களா? ஓகே மேம். 5th கொஸ்டின் கொடுங்க. ஓகே. Recently, which country became the first country to include the right to abortion in its constitution? சமீபத்தில் எந்த நாடு தனது அரசியல் அமைப்பில் கருக்கலைப்பு உரிமையை சேர்த்த முதல் நாடு? A. ஜெர்மனி, B. பிரான்ஸ், C. போலாந்து, D. மலேசியா. ஜெர்மன், ஆப்ஷன் ஏ ஜெர்மனி. சரியான பதில் என்னன்னு பார்த்துடலாமா? ஓகே. சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் தான். ஃப்ரான்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கான்ஸ்டியூஷனில் ரைட் டு அபார்ஷனை வந்து ரீசெண்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஹிஸ்ட்ரியிலே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரி. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் டெசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்லிமெண்ட்ரி செஷன், அவங்களோட பார்லிமெண்ட்ரி செஷனில் மொத்தம் 780 ஓட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன்லி 72 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷனில் சேர்க்கறதுக்கு வந்து அப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஞ்ச் கான்ஸ்டியூஷனில் வந்து ஆர்டிகல் 34 வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் டு அபார்ஷன் அப்படின்றது வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. விமென்ஸ் வந்து ஃப்ரீடம் டு சூஸ், அபார்ட் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணலாம், பட் வித்தின் அ லீகல் ஃப்ரேம் ஒர்க்குள்ளே இருக்கணும், சட்ட வரம்புக்குள்ளே அவங்க வந்து ரைட் டு அபார்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெஞ்ச் கான்ஸ்டியூஷனில் சேர்த்துருக்காங்க. ரொம்பவே அழகாக ட்ரை பண்ணி ஆன்சர் பண்ணிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நேயர்கள் அனைவருமே எனக்கு சிறப்பாக பங்கேற்றீங்க. தொடர்பு கொண்ட அனைவருக்குமே எங்களது வாழ்த்துக்கள். மீண்டும் மற்றொரு நேரலை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் வைஷ்ணவி.